எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே தூங்கி எழுந்துச்சி கார் கழுவின்னு இருந்தேன். அப்போ ஓனர் வந்து வஜ்ரா சாவி என்கிட்ட கொடுத்துட்டு, குமார் அது வஜ்ரா வண்டி ஓட்டும் போது இப்படி ஷேக் ஆகுதில்ல, அது போய் என்னென்னா நம்ம டயர் மாற்று காடியில் பாரு அப்படின்ட்டாரு. சரி பாபா என்னட்டு வஜ்ராவை எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க. நான் உண்மையிலே இந்த ஒரு 50-60 போனால் நல்லா இருக்குது. அந்த 60 தாண்டினாலே டக்கு 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 டக்குன்னு ஆடுது. அப்படியே இப்போ அதுக்கு முன்னாடி அந்த சனையா போகிறதுக்கு முன்னாடி 2 சிக்கன் கேட்டாங்க. அது வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு சென்னையில் போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அது அந்த டயர் மாத்திர கடையில் ரெடி பண்ணுறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு சிக்கன் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு சனையா போகலாம். கடைக்கு ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன். கடைக்காரர் பேசினார். அவர் ஓனர் ஏதோ சொன்னார். கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி வண்டிக்கு டயர் மாற்றி பார்க்கலான்னு வண்டிக்கு 4 டயரும் மாற்றுறாங்க. இந்த கடையில் எப்பவுமே டயர் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ மாத்திர டயரோட ரேட்டு, ஒரு டயரோட ரேட்டு 25 தினார். ஒரு அரை மணி நேரத்திலே பக்காவாக 4 டயரை மாற்றிட்டு வண்டி என் கையில் கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். 100 தினார் ஆச்சு பில்லு 4 டயரை மாற்றினது. நம்பர் காசுக்கு 30,717 ரூபா. எனக்கு இது ஒன்று தாங்க தெரியல, வண்டி இப்படியும் ஷேக் ஆகிறதுக்கு ஷேக் ஆப்சர் தான் ஏதாவது போயிட்டு இருக்குன்னு நினச்சின்னு போனால் டயரை மாற்றினாலே வண்டி கரெக்டாக ஓடும் அப்படின்னாங்க. டயரை மாற்றி இதை வண்டி ஓட்டின்னு தான் போயின்னுக்கிறேன். எனக்கு அந்த முன்ன மாரி இப்படி ஆடல, நல்லா போகுது. அது எப்படி சேக் ஆஃபீஸர் போனால் தானே வண்டி ஆடும்? டயர் மாற்றினா விடுமா வண்டி கரெக்டாக ரெடி ஆகும்? என்னென்னு சரியாக தெரியல. ஆனால் இப்போதைக்கு வண்டி ஓட்ட சூப்பராக இருக்குது. பழைய மாரி ஷேக் ஆகலை. சரி, நம்மளும் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகும். ஃப்ரெஷ் ஆயாச்சு. அப்புறம் ஒரு அதிர்ச்சியான தகவல். இந்த தகவல் நேற்றே நடந்திருக்கு. நான் நேற்று வீடியோலே சொல்லியிருக்கணும். ஆனால் நேற்று எப்படி தான் கவனிக்காம விட்டேன்னு தெரியல. என்னென்னா, இந்த அமெரிக்கா ஈரான் போர் இன்னும் பெருசாக வர மாதிரி போர் முடியல. இப்போதுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க பேச்சுவார்த்தைக்காக. ஆனால் போர் இன்னும் முடியல. இந்த டைமில் ஈரானோட அதிபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரஷ்யா கிட்ட போய் உதவி கேட்டிருக்காரு. ரஷ்யாவும் உனக்கு நான் உதவுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பகிரங்கமாக சொல்லிட்டாங்க. எல்லா வகையிலனா ரஷ்யாவோட இராணுவமும் இந்த போரில் கலந்துக்க போகுது. அதேமாரி நார்த் கொரியா கிங்ஜாங்னா அவரும் ரெடியாக தான் இருக்கிறார் இந்த போரில் கலந்துக்கிறதுக்கு. இது எதை நோக்கி போக போகுதுன்னே தெரியல, எப்படி முடிவு வரப்போகுதுன்னே தெரியல. ஆனால் இப்போதைக்கு இந்த போரில் அபிஷியலாக ரஷ்யா உதவ போகுது. திரும்ப இதுமாரி இந்த ஏவுகணைகள் தாக்கல் நடந்தால் ரஷ்யா கண்டிப்பாக அடிக்கும். அப்புறம் இந்த குவைத் ஏர்போர்ட், அது சிவில் விமான போக்குவரத்து இயக்குனர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 3 கட்டமாக எல்லா ஃப்ளைட்டும் பறந்துடும், ஒரு 3 கட்டமாக ஏர்போர்ட்டு முழுமையாக ஓப்பன் ஆகிடும் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டோட பணம்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனை வந்திருக்கோம். சீக்கிரமாகவே அந்த கேன்சல் ஆன டிக்கெட்டோட காசுலாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குவைத்தில் இன்றைக்கி ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. எதனாலனா அந்த மாரடைப்பா என்னன்னு தெரியல, ஆனால் உயிரிழந்திருக்காரு. அவர் என்ன வேலை செஞ்சுருந்தாருன்னா, இதுமாரி டைலர் வேலை செஞ்சுருந்தார். தனியார் நிறுவனத்தில் டைலர் வேலை செஞ்சுன்னு இருந்தார். வயசு 51 அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். அப்புறம் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான், இதுமாரி சவுதியில் ஜித்தாவில் இந்த ஜிசிசி நாடுகளோட தலைவர்களெல்லாம் ஒன்று கூடுறாங்க, ஒரு மாநாடு ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கு குவைத்திலிருந்து கிளம்பி சவுதி போயிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோ தான் இது. இப்போதைக்கு தான் நடந்திருக்கு, பார்ப்போம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். திறந்தா சாப்பாடு சிக்கன், இது வருந்தா தக்காளி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வழக்கம் போல் அந்த தயிராக இருக்கும், ஒரு வாழைப்பழம் கொஞ்சமாக பிசைஞ்சு சிக்கன் புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். ஒரு 5.5 மணி நேரம் நல்லா அடிச்சிட்டாங்க. ஒன்றுமே முடியல, அப்படியே வயிறெல்லாம் கல் மாரி ஆகிடுச்சு. சரி, அந்த கதையை தூக்கி வச்சுட்டு குவைத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கெலாம் போய் பார்த்தா நல்ல செய்தி வந்திருக்குது. என்னடா அப்படி நல்ல செய்தின்னு கேட்டால், மொதல் செய்தி சொல்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 100% இந்த அரசு ஊழியர்கள் வேலைக்கு வரா மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தா இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எல்லா அலுவலகங்களிலும் 100% வேலையில் ஆளுங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவைத் பல்கலைக்கழகம் இந்த பருவத்துக்கான கடைசி தேர்வு
மே 9ஆம் தேதியும் சட்ட கல்லூரிக்கான தேர்வு வந்து மே 2ஆம் தேதியும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு என்னன்னா, குவைத் டிரைவருங்களுக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்தாகணும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து. ஏன்னா குவைத் அமைச்சரவையில் வந்து மே 3ஆம் தேதியிலேருந்து அனைத்து கல்விகளும் அனைத்து உயர்நிலை பள்ளி மாணவர்களும் நேர்வழி கல்வி அப்படின்னு தீர்மானம் வந்து நிறைவேற்றிட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சி ஸ்கூலுக்கு ரெடியாகி ஓடணும். இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு இதுக்கப்புறம் ஸ்கூலை பற்றி தான் நினைக்கணும். இந்த சமீப ஒரு 2-3 நாளாகவே இந்த ஒரு வாரமாகவே பலர் பேருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறதுன்ற மாரி ஏர்போர்ட்டு திறந்தாங்க, ஃப்ளைட்டு விட்டாங்க, இது ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு. குவைத் பழைய நிலைமைக்கு திரும்பி வருகிறது. அதிகபட்சம் பார்த்தா இன்னொரு 15 நாள் வச்சுக்கோங்க. 15 நாளுக்குள்ளே குவைத் முழுமையாக ஃபஸ்ட்டு இந்த போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுமாரி வந்துடும். அந்த ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதுதான் தகவல். இன்றைக்கான எனக்கு வேலையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.